வணக்கம். இது சிந்தனை செல்வம். ஏன் சிலர் வாழ்க்கையில் வாய்ப்புகளையும் பணத்தையும் எளிதாக ஈர்க்கிறார்கள், மற்றவர்கள் கடினமாக உழைத்தும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள்? ஒரு புத்தகம் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களின் மைண்ட் செட்டை மாற்றியது. ஆனா இந்த புத்தகத்தின் உண்மையான சீக்ரெட்டை பலர் புரிந்து கொள்ளவே இல்ல. ஆமா. அந்த ரகசியத்தை புரிஞ்சு கொள்வதற்கு முன்னாடி, இது எந்த காலகட்டத்துல எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதாவது 1920களின் இறுதியில உலகையே உலுக்கிய அந்த கிரேட் டிப்ரெஷன் காலகட்டம். அப்போ மனிதர்கள் தங்களது ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இழந்து நின்னாங்க. வேலை இல்லாம பணம் இல்லாம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நேரம் அது. கண்டிப்பா. அந்த நேரத்துல தான் தாமஸ் எடிசன், ஹென்றி ஃபோர்ட், ஆண்ட்ரூ கார்னகேன்னு உலகையும் மாற்றியமைத்த 500க்கும் மேற்பட்ட வெற்றியாளர்களை அவர் சந்திச்சார். அவங்களோட மூளை எப்படி செயல்படுகிறது என்பதை சும்மா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, சுமார் 25 வருஷங்கள் ஆழமாக ஆராய்ந்து எழுதப்பட்ட தகவல் இது. 25 வருஷங்களா? ஒரு மனிதன் மற்ற மனிதர்களின் சிந்தனை முறையை ஆராய்ந்ததாகவே இவ்வளவு காலம் செலவிட்டிருக்கிறான் என்பது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். உண்மைதான். அதனாலதான் இது வெறும் ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இது ஏதோ பணக்காரர் ஆவது எப்படின்னு சொல்லித்தரும் ஒரு சாதாரண கைடு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது மனித மனதின் அதீத ஆற்றல், அது இயங்கும் விதம், இதை பற்றி ரொம்ப நுட்பமா பேசும் ஒரு பொக்கிஷம். எக்ஸாக்ட்லி. பணம் என்பது ஒரு விளைவு மட்டுமே. அதோட ஆணிவேர் நமது மூளை செயல்படும் விதத்துல தான் இருக்கு. அந்த ஆணிவேரை பத்தி தான் நம்ம இன்று முழுமையா அலச போறோம். இதோட மைய கருத்தை நாம முதல்ல காத்துடலாம். ஒரு சாதாரண எண்ணம் அது எப்படி வாழ்க்கையை மாற்றும் சக்தியா மாறுது? ஒரு எண்ணம் மட்டும் இருந்தா பத்தாது. அந்த எண்ணத்தோட ஆழமான உணர்ச்சி, இது நடக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்புறம் தொடர்ந்து அதை நோக்கிய செயல், இதெல்லாம் ஒன்னா சேரும்போது தான் அது ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வெறும் எண்ணம் மட்டும் போதுமா? நான் வீட்ல உட்காந்துக்கிட்டு நான் மிகப்பெரிய ஆளாயிடுவேன் அப்படின்னு கற்பனை செஞ்சுட்டே இருந்தா எல்லாமே நடந்துருமா? செயல் வேண்டாமா? அங்கதான் பலரும் தப்பு பண்றாங்க. எண்ணம் என்பது எந்த செயலும் இல்லாத பகல் கனவு கிடையாது. மனித மூளையில உள்ள ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது ஒரு நிலம் மாதிரி. ஓகே, ஒரு விவசாய நிலம் மாதிரி வச்சுக்கலாம். ஆமா. அந்த நிலத்துல நீங்க வெறும் எண்ணத்தை மட்டும் தூவினால் அது முளைக்காது. அந்த எண்ணத்தோடு இது நடந்தே தீருன்ற தீவிரமான உணர்ச்சிய கலக்கும்போது தான் அது ஆழ்மனதை சென்று அடையுது. அந்த ஆழ்மனம் தூண்டப்பட்ட பிறகு அது உங்களை சும்மா இருக்க விடாது. நீங்களே நினைச்சாலும் உங்களை தொடர்ந்து செயல்பட வைக்கும். ஆ, அப்போ அந்த செயல்பாட்டை தொடங்குவதற்கான முதல் புள்ளி தான் தீவிரமான ஆசை அப்படின்னு சொல்றீங்க, அந்த பர்னிங் டிசைர். கரெக்ட். ஆனா அந்த தீவிரமான ஆசைக்கும் நம்ம அன்றாடம் பார்க்கிற சாதாரண ஆசைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. பலரும் எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சும்மா நினைப்பாங்க. அது வாழ்க்கைய மாத்தாது. பாப்போம், ட்ரை பண்ணுவோம், நடந்தா நல்லது, இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மேலோட்டமான ஆசை. ஆனா தீவிரமான ஆசை அப்படின்றது, நான் இதை அடைந்தே தீர்வேன், இதை விட்டு எனக்கு வேற எந்த வழியும் இல்ல அப்படின்னு ஒரு தெளிவான முடிவெடுக்கிறது. உங்க இலக்குல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அந்த இலக்கோடு உங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கணும். அது ஒரு கட்டத்துல வெறியா மாறணும் இல்லையா? இதுக்கு எட்வின் சி ஃபான்ஸ் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் மிகச்சிறந்த உதாரணம். ஆமா. அவர் தாமஸ் எடிசன் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டாருன்னு சொல்றதை விட அவருக்கு அது ஒரு வெறியாவே இருந்துச்சு. ஆனா எடிசனை சந்திக்க அவர்கிட்ட ரயில் டிக்கெட் வாங்க கூட பணம் இல்ல. சாதாரண ஆசையுள்ள ஒருத்தரா இருந்தா பணம் வந்த பிறகு பாத்துக்கலான்னு விட்டுருப்பார். கண்டிப்பா. பல பேர் அதான் பண்ணுவாங்க. ஆனா பார்ட்ஸ் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு சரக்கு ரயில்ல, அதாவது அந்த ஃப்ரைட் ட்ரெயின்ல ஏறி பல நாட்கள் பயணம் செஞ்சு எடிசனோட ஆபீஸ்க்கு போனாரு. அவர் பார்க்கறதுக்கு ஒரு நாடோடி மாதிரி இருந்தாரு. ஆனா அவரு எடிசனுக்கு கீழே வேலை செய்ய விரும்பல. அவருடன் சேர்ந்து தொழில் செய்யும் ஒரு கூட்டாளியாக தன்னை நினைச்சுக்கிட்டாரு. அதுதான் அந்த வெறி. அந்த வெறிக்கு காரணம், அவர் திரும்பிச் செல்வதற்கு எந்த ஒரு மாற்று வழியும் வச்சுக்கல. அதாவது பிளான் பி அப்படின்னு ஒண்ணு அவர்கிட்ட இல்லவே இல்ல. ஆ, கப்பல்களை எரித்துவிடும் அந்த தத்துவம் மாதிரி. எக்ஸாக்ட்லி. பழங்காலத்துல ஒரு போர் வீரன் எதிரிகளோட நாட்டுக்குள்ள கப்பல்ல போய் இறங்குனதும் தான் வந்த கப்பல்களை எல்லாம் தீ வச்சு கொளுத்திடுவானாம். ஒன்னு நாம ஜெயிச்சு அங்க கப்பல்ல ஊருக்கு போகணும், இல்லனா இங்கே சாகணும்னு தான் வீரர்களுக்கு சொல்லுவானாம். அப்பா, என்ன ஒரு தைரியம்! பின்வாங்கும் வழிகளையெல்லாம் அழைத்துவிட்டு முழு மூச்சாக ஒன்றை நோக்கி பாய்வதுதான் அந்த தீவிரமான ஆசை. அதுதான் உங்க மூளையோட அதீத கவனத்தை தூண்டி சாத்தியம் இல்லாததையும் சாத்தியமாக்கும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஆசை வந்தாச்சு, ஆனா அது மட்டும் போதுமா? அதான் என் கேள்வியும்.
பல பேருக்கு ஆசை இருக்கு, ஆனா அது பாதியிலே உடைஞ்சிடுதே, ஏன்? அங்கதான் நம்பிக்கை, அதாவது ஃபேத் உள்ள வருது. ஆசை என்பது ஒரு தொடக்க புள்ளி மட்டும்தான். அது நடக்கும் என்ற ஆழமான நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஆசை நிஜமாகாது. நீங்க தொடர்ந்து சிந்திக்கும் எண்ணங்கள் ஒரு கட்டத்துல உங்க நம்பிக்கையா மாறிடும். அதாவது நாம நமக்குள்ளேயே பேசிக்கொள்ளும் அந்த செல்ஃப் டாக், எனக்கு இதெல்லாம் வராது, நான் லக்கி இல்ல, என் குடும்ப நிலைமைக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இப்படி பலரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நாம கேட்டிருக்கோம். ஆரம்பத்துல அவங்க யதார்த்தத்தை பேசுறதா நினைச்சுதான் அதை சொல்லுவாங்க. ஆனா காலம் செல்ல செல்ல அந்த வார்த்தைகள் மெதுவா அவங்களோட அடையாளமாவே, ஒரு ஐடென்டிட்டியாவே மாறிடும். அவங்க ஆழ்மனம், ஓஹோ நாம தோற்பதற்கு தான் பிறந்திருக்கோம் போல அப்படின்னு அந்த தோல்வியை உண்மையா நம்ப தொடங்கிடும். மாமா கிட்ட போய் நிக்கிறா. ஆமா, அந்த 50 சென்ஸ் கதை தானே. அதேதான். என் அம்மாவுக்கு அந்த 50 சென்ஸ் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை கேக்குறா. அந்த மனுஷனும் ரொம்ப கொடூரமானவர். இங்கிருந்து ஓடிடு, இல்லைன்னா அடிச்சிடுவேன்னு கத்துறா. ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு அடிக்கவும் பாயறா. ஆனா அந்த சிறுமி ஒரு அடி கூட பின்வாங்கல. அவர் கண்களை நேராக பார்த்து, என் அம்மாவுக்கு அந்த 50 சென்ஸ் இப்போதே வேணும் அப்படின்னு மீண்டும் கத்துறா. அந்த கோபக்கார மனுஷனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவளோட அந்த அசைக்க முடியாத பார்வையை கண்டு அப்படியே அமைதியாகி காசு எடுத்து கொடுத்துட்டா. ஒரு சின்ன குழந்தை ஒரு பெரிய மனுஷனை எப்படி தடுத்து நிறுத்தினா? அவகிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. அந்த பிடிவாதமும் பயமில்லாத நம்பிக்கையும் தான் அவளோட ஃபெய்த். அதனாலதான் நம்பிக்கைய மனதின் தலைமை வேதியியாளர், அதாவது ஹெட் கெமிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் சொல்லுங்க. நீங்க உங்க மனசையே ஏமாத்தணும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இதுதான் ஆட்டோ சஜஷன், அதாவது மனதின் உள் புரோகிராமிங். ஒரு நிமிஷம், இங்கதான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. இது நம்ம மனசையே நாம ஏமாத்துற மாதிரி இல்லையா? என் பாக்கெட்ல பணமே இல்லாதப்போ நான் பெரிய பணக்காரன்னு என்னை ஏமாத்திக்கிறது எப்படி சரியாகும்? நல்ல கேள்வி. ஆமா, ஆக்கப்பூர்வமான முறையில உங்க மனதை நீங்களே ஏமாற்றுவது தான் இது. ஏன்னா உங்க ஆழ் மனதிற்கு எது நிஜம் எது பொய்ன்னு பகுத்தறியும் திறன் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த ஆழமான உணர்ச்சியோட கொடுத்தா அது கற்பனையா இருந்தாலும் ஆழ்மனம் அப்படியே ஏத்துக்கும். ஓஹோ, இத ஒரு தோட்டத்துக்கு உதாரணமா சொல்லலாம். உங்க மனம் ஒரு வளமான தோட்டம். அதுல நீங்க நல்ல விதைகளை திட்டமிட்டு தூவாவிட்டால் காற்று அடுத்து தானாகவே களைகள் முளைக்க தொடங்கிடும். நீங்க சொல்ல வரும் அந்த களைகள் என்பது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம மனசுல பதிய வைக்கப்பட்ட பயம், சமூகம் நம்ம மேல திணித்த நெகட்டிவ் எண்ணங்கள். சரிதானே? எக்ஸாக்ட்லி. அந்த நெகட்டிவ் திங்கிங் லூப் தான் அது. மனம் தினமும் என்ன கேட்கிறதோ அதையே நம்ப ஆரம்பிக்கும். அதனால இல்லாததை இருப்பதாக நம்புவது ஏமாற்று வேலை கிடையாது. அதுதான் உங்க எதிர்காலத்தை உருவாக்குற ஒரு வரைபடம். ஆனா அந்த தோட்டத்தில் நல்ல செடிகளை வளர்ப்பதற்கு வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா? வெளியே உள்ள உலகத்தை எதிர்கொள்ள அறிவு, நாலேஜ் வேணாமா? கண்டிப்பா வேணும். ஆனா வெறும் டிகிரி மட்டும் செல்வத்தை உருவாக்காது. அதாவது ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் ரொம்ப முக்கியம். பொதுவான அறிவு பணத்தையோ வெற்றியையோ ஈர்க்காது. இப்போ நிறைய இளைஞர்கள் நாங்க நிறைய படிச்சிருக்கிறோம் ஆனா வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்றாங்க. ஆமா, அந்த அறிவை எப்படி திட்டமிட்டு செயல்படுத்துறோம் என்பதுல தான் வெற்றி இருக்கு. இதுக்கு ஹென்ரி ஃபோர்டோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும். ஒரு முறை கோர்ட்ல அவரை விசாரிக்கிறாங்க. கீழ் ஹென்ரி ஃபோர்ட படிக்காதவர்னு கேலி பண்ணணும்னு நினைச்சாரு. அதனால அமெரிக்க வரலாற்று பற்றி சம்பந்தமே இல்லாத பல கேள்விகளை கேட்டாரு. ஃபோர்ட் ரொம்ப பொறுமையா அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. கேட்டுட்டு அவர் கொடுத்தாரு பாருங்க ஒரு பதிலடி. என் மேசையில பல பட்டன்கள் இருக்கு. அதுல ஒன்னு அழுத்தினா நீங்க கேட்கும் எந்த முட்டாள்தனமான கேள்விக்கும் மிக சரியா பதில் சொல்லக்கூடிய ஆட்கள் என்கிட்ட வருவாங்க. என் மூளைய எதுக்கு தேவையில்லாத குப்பைகளை போட்டு நிரப்பணும்னு கேட்டாரு. இது இன்றைய தலைமுறைக்கு எவ்வளவு பெரிய பாடம் பாருங்க. உங்ககிட்ட எல்லா அறிவும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா தேவையான அறிவை எங்கிருந்து எப்படி பெற வேண்டும்னு தெரிஞ்சிருக்கணும். பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ், டிஜிட்டல் நாலேஜ், கம்யூனிகேஷன், அப்புறம் சேல்ஸ், இது எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம். உண்மைதான். சரி, திறமை இருக்கு, அறிவும் இருக்கு. ஆனாலும் பல நேரங்கள் வாய்ப்பு வரும்போது நம்மால அதை சரியா பயன்படுத்த முடியாம போகுதே. ஏன்? முடிவெடுக்கும் திறன் இல்லாமை. டெசிஷன் மேக்கிங். கரெக்டா. ஆமா, வெற்றியாளர்கள் மிக விரைவாக முடிவெடுப்பாங்க. மாற்ற வேண்டியிருந்தா மெதுவா தான் மாத்துவாங்க. ஆனா தோல்வி அடைபவர்கள் ஒரு சின்ன முடிவை எடுக்கவே பல மாசங்கள் யோசிப்பாங்க, ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. அந்த ஹென்ரி ஃபோர்ட் V8 இன்ஜின் கதையை பாருங்க. 8 சிலிண்டர் கொண்ட இன்ஜினை ஒரே பிளாக்ல தயாரிக்கணும்னு ஃபோர்டு முடிவெடுத்தார். இன்ஜினியர்கள் எல்லாம் இது சாத்தியமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அவர் பின்வாங்கல. எனக்கு அது வேணும், கண்டுபிடிங்கன்னு உறுதியா சொன்னார். பல மாசங்கள் ஆச்சு, முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவர் அந்த முடிவை மாத்தல. கடைசியில அவங்க அந்த சாத்தியமற்றதை சாத்தியமாக்குனாங்க.
ஒரு தலைவன் எப்படி முடிவெடுக்கணும் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். இப்போ முடிவெடுத்தாச்சு, பயணமும் தொடங்கிடுச்சு. ஆனா முதல் தோல்வியிலேயே பலரும் பின்வாங்கிடுறாங்களே, அது என்ன நினைக்கிறீங்க? இத நான் அடிக்கடி சொல்றதுண்டு. பல பேர் தோல்வியால தோற்பதில்ல, அவங்க சீக்கிரமா கைவிட்டதால, அதாவது குவிட் பண்ணதால தோற்கறாங்க. கன்சிஸ்டன்சி இல்ல. இப்போ விடாமுயற்சி பத்தி பேசும்போது ஆரியோ டார்பி கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் ஒரு காலத்துல தங்கம் தேடி பயணம் போனாரு. பல வாரங்கள் கடுமையா தோண்டி கொஞ்சம் தங்கமும் கிடைச்சுது. இன்னும் அதிகமா கிடைக்கும்னு ஊருக்கு போய் பணத்தெல்லாம் புரட்டி பெரிய மிஷின்களை வாங்கிட்டு திரும்ப வந்தாரு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது இல்லையா? கண்டிப்பா. அந்த தங்கத்தாது திடீர்னு காணாம போயிடுச்சு. அவர் தொடர்ந்து தோண்டினாரு. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. கடைசியில ரொம்ப விரக்தியாகி அந்த மெஷின்கள் எல்லாம் ஒரு பழைய இரும்பு வியாபாரி கிட்ட வித்துட்டு ஊருக்கே திரும்பிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த இரும்பு வியாபாரி என்ன பண்ணாருன்றது தான் வரலாறே. அவர் கொஞ்சம் புத்திசாலி. ஒரு நிபுணரை கூட்டிட்டு வந்து அந்த இடத்த ஆராய சொன்னார். ஆமா, அந்த நிபுணர் என்ன சொன்னார் தெரியுமா? டார்பி தோண்டி நிறுத்திய இடத்திலிருந்து வெறும் 3 அடி தூரத்துல பெரிய தங்க புதையல் இருக்குன்னு சொன்னாரு. ஜஸ்ட் 3 feet. 3 அடி தூரத்துல தங்கம். இதை கேட்கும் போதே எவ்வளவு எமோஷனலா இருக்கு. அந்த இரும்பு வியாபாரி அங்க தோண்டி கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்கத்தை எடுத்தார். டார்பி தோற்றிற்கு காரணம் உழைப்பு இல்லாதது கிடையாது. அவர் அந்த ரிஜெக்ஷனை, அந்த தற்காலிக தோல்விய நிரந்தரம்னு நினைச்சு ரொம்ப சீக்கிரம் கைவிட்டதுதான். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். எவ்வளோ பெரிய தோல்வி வந்தாலும் இன்னும் ஒரு அடி எடுத்து வைப்போம் அப்படின்ற மனநிலை வேணும். சரி, இவ்வளோ போராட்டங்களையும் ஒருத்தன் தனியாளாவே ஃபேஸ் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். அதனால தான் மாஸ்டர் மைண்ட், அதாவது நம்ம சுற்றுப்புறமும் கூட்டு மன ஆற்றலும் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. மனிதர்களோட தாக்கம், நாம இருக்கும் சூழலின் எனர்ஜி, இது ஒருவரை உயர்த்தும் அல்லது அதல பாதாளத்துக்கு தள்ளும். ஆண்ட்ரூ கார்னிகியோட தத்துவம் இதுதானே. அவருக்கு எஃகு தொழில பத்தி பெருசா ஒன்னும் தெரியாது. ஆனா ஒத்த சிந்தனையுடைய நல்ல மனிதர்களை அவர் தன்னை சுற்றி அமைச்சுக்கிட்டாரு. ஆமா, அந்த மைண்ட் செட் சர்க்கிள் ரொம்ப பவர்ஃபுல். எனக்கு இதுல ஒரு சின்ன உதாரணம் தோணுது. 2 பேட்டரிகளை ஒன்னா இணைக்கும் போது அதிக சக்தி கிடைப்பது போல 2 மூளைகள் ஒன்னா இணையும் போது 3ஆவதா ஒரு மாபெரும் சக்தி உருவாகுது. ரொம்ப கரெக்டான அனாலஜி. உங்களை சுத்தி எப்பவும் குறை சொல்லிக்கிட்டோ நெகட்டிவா பேசிக்கிட்டோ இருக்கிறவங்க இருந்தா உங்க மூளையும் அதே வைப்ரேஷன்ல தான் வேலை செய்யும். நல்ல நண்பர்கள், பாசிட்டிவான பேச்சுகள் தான் ஊமையான பலம். ஓகே, இப்போ லெட்ஸ் பி ரியல். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில சாத்தியமா? ஏன் குடும்ப நிலைமை அப்படி, எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தோணலாம். வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் வெற்றியை தந்துடுமா? இல்லவே இல்ல. இது ஒரு ரியாலிட்டி செக். பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் போதாது. ஆக்ஷன் தேவை, டிசிப்ளின் தேவை, கன்சிஸ்டன்சி தேவை. எல்லோருக்கும் வாய்ப்புகள் ஒரே மாதிரி அமையாது அப்படின்றது தான் நிதர்சனம். ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்றது மனிதர்களை எப்படி முடக்குது தெரியுமா? 57 வகையான ஆலிபிக்கள், அதாவது சாக்குப்போக்குகள் இருக்கு. சாக்குப்போக்குகள். எனக்கு மட்டும் பணம் இருந்திருந்தா, எனக்கு மட்டும் டைம் இருந்திருந்தா, இப்படி சொல்றது. ஆமா, எந்த வெற்றியும் அதிர்ஷ்டத்தால் மட்டும் வர்றது கிடையாது. அது கடுமையான உழைப்பாலும் சரியான திட்டமிடுதலாலுமே சாத்தியமாகுது. இந்த சாக்குப்போக்குகள் தற்காலிகமான ஆறுதலை தரலாம், ஆனா எந்த வளர்ச்சியையும் தராது. உண்மையிலே ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட் இது. இந்த விவாதத்தோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த எண்ணங்கள் எப்படி வாழ்க்கைய ஷேப் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மால மத்தவங்களையோ சூழ்நிலையோ முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்ம எண்ணங்களை 100% நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்டிப்பா. நம்ம மைண்ட் செட் தான் நம்ம டெஸ்டினியே முடிவு பண்ணுது. இதுல நாம கவனிக்க வேண்டியது அந்த 6 அடிப்படை பயங்கள். வறுமை, விமர்சனம், நோய், அன்பை இழந்துடுவோமோ என்ற பயம். இப்படி இந்த பயங்கள் தான் ஒரு மனிதனின் வளர்ச்சியை தடுக்குது. இந்த பயங்களெல்லாம் தாண்டி நம்ம எண்ணங்களை நாம சரியா பயன்படுத்தினா வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாம். ஏன்னா எல்லாமே இங்க நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. அத நான் இப்படி சொல்றேன், செல்வம் முதலில் பணத்தில் உருவாகாது, அது மனதில் உருவாகிறது. எக்ஸாக்ட்லி. வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம மனதின் மீதே செய்யும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த 7 பிரின்சிபல்ஸ்ல உங்களுக்கு மிகவும் கனெக்ட் ஆனது எது? எதை இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தால், அடுத்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை தடுக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்க போகிறோம். அதை தவற விடாதீர்கள். சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.